நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வருது. அங்கங்கே பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. தேர்தல் களமே இப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காரசாரமா போயிட்டு இருக்கு. எங்களோட ஆட்சியில நாங்க இப்படி பண்ணோம், அவங்களோட ஆட்சியில அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட்டு வராங்க. அந்தந்த கட்சியும் அவங்களோட வேட்பாளர்கள எந்தெந்த இடத்துல யார் யார் நிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கே இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. சென்னை அண்ணா அறிவாலயத்துல திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது எங்களோட வழிகாட்டும் நெறிமுறை. கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் இயக்கம்தான் திமுக அப்படின்ட்டு திமுகவை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. திமுகவின் தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழக மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் நாங்க சொல்லக்கூடியது எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 10 ஆண்டுகள் ஆண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசு எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றல. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க செயல்படுத்தல. இந்தியாவின் கட்டமைப்புகள் அனைத்தையும் பாஜக சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க. கையில கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடிச்சிடுச்சு அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பொறுத்தது போதும். இனிமேலும் மத்தியில பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல அப்படின்ட்டு பளிச்சுன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. மாநிலங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அரசு மத்தியில அமையணும். இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தை காக்கும் அரசு மத்தியில அமையணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி அப்படின்ட்டு பாஜகவினர் உரத்த சொல்லி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழக முதல்வரின் இந்த பேச்சு விவாத பொருளா இருக்கு. ஆனாலும் எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ பார்ப்போம், வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்ற வார்த்தை நிறைவேற போதா, இல்லை மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்க போதா அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்கூட பார்க்க போகிற நாள் வரப்போகுது.